வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? தொடர்ந்து திமுக மக்கள் விரட்டி அடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த தேர்தல் பிரச்சாரம் தொடங்கிய முதல் நாள் இருந்து இப்ப வரைக்கும் இந்த திமுக காரங்க எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறாங்க. அவங்கள பாக்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு. அதை எல்லாத்தையுமே கலாய்க்கிற மாதிரி தமிழக பாஜக ஒரு தரமான வீடியோவை இறக்கியிருக்காங்க. அது பற்றி பார்க்க போறோம். அடுத்ததாக திமுக எம்பி கனிமொழி அவர்கள்கிட்ட நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி பயங்கரமா முழிச்சிருக்காங்க நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள். அப்படி என்னத்தை கேள்வி நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட், நம்முடைய திமுக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் இப்ப தேர்தல் பிரச்சாரத்துல உளறிருக்காரு, பயங்கரமாவே உளறிருக்காரு. இதை பார்த்த நெட்டிசன்கள் திமுக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கலாய்ன்னு கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுவும் அதுக்கப்புறமா இந்த கமலஹாசன் அவர்கள், ஆண்டவர் கமலஹாசன் அவர்கள் தான் ஒரு தற்குறி, வடிகட்டின தற்குறி அப்படிங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு. அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ வாங்க கண்டென்ட்குள்ள போயிடலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இளமை தேசியவாதிகளுக்கும் வணக்கம். நம்ம எல்லாம் முருகனை வேற நம்ம கடவுள்ங்கிறோம். நீ முருகனை நம்ம கடவுள்னாலும் அந்த வழுக்கு பாறையில கால் வீழ்ச்சா கூட சனாதனத்தின் அதல பாதாளத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் நம்மை. அதனால்தான் திராவிடர் கழகம் அதிலிருந்து முற்றாக விலகி நிற்கிறது. எப்படி முருகனை தனியா பிரிச்சு எடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். இப்பயாச்சும் இப்படிப்பட்ட கேவலமான மத அரசியல் பண்ணக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றி புரிஞ்சுக்கோங்க. இவருக்கு கிறிஸ்துவம் இஸ்லாமியம்னா இனிக்கும், இந்து மதம்னா கசக்கும். கிறிஸ்தவர்களுடைய பண்டிகைக்கு போயிட்டு அவங்களுடைய கடவுளை குறித்து இவர் பெருமையா பேசுவாரு. அதே மாதிரி இஸ்லாமியர்களுடைய பண்டிகைக்கெல்லாம் போயிட்டு இஸ்லாமியர்களுடைய கடவுளை குறித்து ரொம்ப பெருமையா பேசுவாரு. ஆனா இந்து கடவுளை குறித்து எப்ப பார்த்தாலும் கேவலமா அசிங்கமா அருவருப்பா பேசுவாரு. ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து இவங்க எல்லாம் என்னென்னலாம் பேசியிருக்காங்க கடந்த நாட்கள்ல அப்படிங்கிறத பாருங்க. கரெக்டா தேர்தல் காலத்துல மட்டும் இந்து கோயிலுக்கு போறது என்ன, பிராமணர் கிட்ட பேசுறது என்ன, பிராமணர் முன்னாடி கை கட்டி நிக்கிறது என்ன, இது மாதிரிலாம் நாடகம் ஆடுவாங்க. இதெல்லாம் நம்பி நீங்க இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க. தயவு செய்து ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்னென்னலாம் பேசியிருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத 100 முறை யோசிச்சு பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அனௌன்ஸ் பண்ண உடனே பல கட்சிகள் அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக பற்றி உங்களுக்கே நல்லாவே தெரியும், அவங்க எப்படி அரசியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவ்வளோ வருஷம் இல்லாத அளவுக்கு இந்த முறை தான் திமுக எதிர்ப்பு ஆனது ரொம்ப ரொம்ப அதிகமாயிருக்கு. திமுகவினர் தமிழகத்துல எந்த இடத்துல பிரச்சாரத்துக்கு போனாலும் அங்களுடைய மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க. கவுன்சிலர், எம்எல்ஏ, எம்பி, மினிஸ்டர் சொல்லிட்டு யாரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலும் அவங்களை அப்படியே பிளாக் பண்ணி மக்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. டே 1ல இருந்து இப்ப வரைக்கும் மக்கள் தரமான சம்பவங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கலாய்க்கிற மாதிரி தமிழக பாஜக ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம், அப்புறமா நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ஏற்கனவே தமிழ்நாட்டை காப்பாத்தி கிழிச்சிட்டாங்க, இப்போ இந்தியாவை காப்பாத்த கிளம்பிட்டாங்களாம். 2019 பாராளுமன்றத்துக்கு அனுப்புன 38 எம்பிக்களும் கடந்த 5 வருஷமா பாராளுமன்ற கேண்டீன்ல முட்டை போண்டா சாப்பிட்டதையும் நல்லா குரட்டை விட்டு தூங்குனதையும் தவிர தங்களோட தொகுதி மக்களுக்கு ஒன்னும் செய்யல. இப்போ இந்தியாவை காப்பாத்தணும்னு ஒரு புது உருட்டை உருட்டி 2வது முறை வாய்ப்பு கேட்டு பிரச்சாரத்துக்கு கிளம்பி இருக்காங்க. ஆனா நம்ம மக்கள் சும்மா விடுவாங்களா? திமுக காரங்க செல்லும் இடமெல்லாம் சிறப்பா கவனிச்சு விடுறாங்க. கீழமூவக்கரை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சம்பவ இடத்திற்கு சென்ற சீர்காழி திமுக சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வத்தை விரட்டியடித்தனர். 7 கோடி ரூபாய்க்கு வேலை யார் கொடுத்தது? நாங்க போட்டது. இந்த மாதிரி வேலையாக உனக்கு என்ன தெரியும்? இப்படி திமுக காரங்க பிரச்சாரம் பண்ண போற இடமெல்லாம் மக்கள் தங்களோட கோபத்தை வெளிக்காட்ட தொடங்கிட்டாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம மக்கள் இவங்கள மாதிரி வெட்டி அணியதான் தேர்ந்தெடுத்தாங்க. இனிமேலாவது தங்களோட தொகுதிக்காக உண்மையா உழைக்கக்கூடிய பாஜக தலைமையிலான வெற்றி அணியை தேர்ந்தெடுக்கணும். பாஜகவுக்கு வாக்களியுங்கள். வெட்டி அணி, வெற்றி அணி, என்ன ரைமிங்கு? ஆமாங்க, இவங்க சொன்ன மாதிரி இந்தியாவை காப்பாற்ற ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படி மாதிரியான விளம்பரங்கள் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. எனக்கு அதுல புரியாத விஷயம் என்னன்னா, திமுகவால எப்படி இந்தியாவை காப்பாற்ற முடியும்? எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. இந்த புள்ளி வச்ச கூட்டணி பேரு இந்தியாலயா? இவங்க காப்பாத்த அழைக்கிறது அந்த இந்தியாவை.
புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு பாருங்க, அந்த இந்தியாவை தான் காப்பாத்த கூப்பிடுறாங்களே தவிர இந்த பாரத தேசத்தை காப்பாத்துறதுக்காக திமுக கூப்பிடல. இப்பதான் அதுவே எனக்கு புரியுது. உங்களுடைய புள்ளி வச்ச கூட்டணியை காப்பாத்துறதுக்கு நாங்க ஏன் சார் வரணும்? நாங்க ஏன் வரணும்? முடிஞ்சா காப்பாத்துங்க, அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய கட்சியாச்சு காப்பாத்திக்கோங்க. பாஜகவுடைய தாரக மந்திரமே காங்கிரஸ் முக்து பாரத் தான். சோ காங்கிரஸை அழிக்காம இந்த பாஜக விடாது. பாஜக ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதற்கு எதிராக யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க முடிவு பண்ணதை முடிக்காம விடவே மாட்டாங்க. முடிஞ்சா உங்களுடைய கட்சி நீங்க காப்பாத்துறதுக்கான வேலையை பாருங்க. அப்படி இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் தமிழகத்துல திமுக முக்து தமிழ்நாடுன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு போறாரு. பார்த்து சார் பார்த்து. அடுத்து நம்ம திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள்கிட்ட நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாம பயங்கரமா முழிச்சிருக்காங்க மேடம் கனிமொழி அவர்கள். கடந்த காலங்கள்ல நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க போடுற முதல் கையெழுத்து இதுக்குதான், இதுக்கு எதிராகத்தான் நாங்க முதல் கையெழுத்து போடுவோம் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்போ வரைக்கும் அந்த வாக்குறுதிக்கான ஒரு ஸ்டெப் கூட இவங்க எடுத்து வச்சதே கிடையாது. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க ஃபர்ஸ்ட் பாத்துருங்க, அப்புறம் நாம நம்மளுடைய கருத்துக்களை பார்க்கலாம். மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமற்றதா? நீங்க திமுக வந்து ஆட்சியில் வந்த உடனே முதல் கையெழுத்த வந்து மதுவிலக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இளம் விதவைகள், ஏன்னா இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது. அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை, கவலை இல்லை. ஒவ்வொரு பெண்ணுடைய கோரிக்கையும் இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், மதுவை ஒழிக்கணும், தமிழ்நாட்டில இருந்து ஒழிக்கணுங்கிறதா உங்களுடைய மிக முக்கியமான கோரிக்கை. மற்றதெல்லாம் அப்புறம் தான். நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன், நிச்சயமா அதை செய்வோம். திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல். நிச்சயமாக உறுதியாக திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுகவுடைய முதல் கையெழுத்து இந்த மது விலக்கு தான். மதுவை நாங்க ஒழிச்சிருவோம் அப்படிமாதிரிலாம் நம்முடைய திமுக எம்பி திருமதி கனிமொழி அவர்கள் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் கூடவே இந்த மது ஆலைகள் இருக்கு இல்லையா, அதையும் நாங்க மூடிடுவோம் அப்படி மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க கட்சியில இருக்கக்கூடியவர்களுடைய மது ஆலைகளை கூட நாங்க மூடுவோம் அப்படிங்கிற மாதிரியும் நம்மளுடைய கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க ஆட்சிக்கு வந்து இவ்வளவு வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் அது குறித்தான எந்த ஒரு ஸ்டெப்பும் அவங்க எடுக்கவே இல்லை. எப்படி எப்பவுமே மதுவிலக்கு தான் முதல் கையெழுத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இந்த நீட்டு குறித்தும் சொல்லிட்டு இருந்தாங்க. நீட்டும் தடை பண்ணல, மதுவிலக்கு அதையும் அமல்படுத்தல. இத மாதிரிதான் மக்கள் கிட்ட போலியான வாக்குறுதிகளை ரொம்ப வருஷமாவே கொடுத்துட்டு வராங்க. இதை தொடர்ந்து காங்கிரஸ் எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்காக மக்களை சந்திக்க போயிருந்தாரு. அப்போ அவரை வழிமறைச்ச மக்கள் தாறுமாறான கேள்விகளை கேட்டிருந்தாங்க. திமுக மட்டும் கிடையாதுங்க, திமுக கூட்டணி கட்சிகளுக்குமே மக்கள் இடத்துல கடுமையான எதிர்ப்புகள் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த குட்டி கிளிப்பிங்க பாருங்களேன், உங்களுக்கே புரியும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க வந்திருக்கீங்க இங்க ஓட்டு கேட்டு 2019 ஓட்டு கேட்டு வந்தீங்க. கொரோனா டயத்துல எங்க போனீங்க? ஊர்ல இருந்தீங்க. எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? இப்ப ஓட்டு கேக்குறீங்க. நீங்க உங்க அப்பா எதுவுமே செய்யல. இப்ப நீங்க கேக்குற மாங்குடி மட்டும் என்ன செஞ்சுருவாரு எங்களுக்கு? நீங்க எதுவும் செய்ய போறது இல்லை எங்களுக்கு. எல்லாரும் கேட்டீங்கப்பா. அவரு ரொம்ப தெளிவா கேக்குறாரு பாருங்க கேள்வியை. நீங்க கொரோனா டைம்ல எங்க போனீங்க, என்ன செஞ்சீங்க, எங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு நம்முடைய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், உனக்கு யாரு ஓட்டு போடணுமோ அவங்களை ஓட்டு போட்டுக்கோ, வாப்பா போலாம் சொல்லிட்டு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் அங்க சொல்றாரு. அப்போ அங்கிருந்தவர்கள்லாம் பாத்தீங்கன்னா, பாருங்கப்பா எப்படி பேசுறாரு பாருங்கப்பா, இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட போறீங்களாப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க சலசலப்பு உண்டாகுது. இப்படிதான் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் எங்க ஓட்டு கேட்க போனாலும் அவங்களுடைய மக்கள் தரமான கேள்விகள் கேட்கறாங்க, தாறுமாறா கேட்டுட்டு வராங்க. எதிர்க்க நிக்கிறது எம்பி, மினிஸ்டர், முதலமைச்சர் இதெல்லாம் கூட எல்லாம் பார்க்காம அவங்க பாட்டு என்ன கேள்வி கேட்கணுமோ அதை வெளிப்படையா கேட்டுறாங்க. அப்பெல்லாம் இந்த பொதுமக்கள் அதிகாரத்துல இருக்கிறவங்கள பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அந்த பயம் சுத்தமா இல்ல. அவங்களும் நம்மள மாதிரியான மனுஷங்க தானே, அவங்களும் சராசரி மனிதர்கள் தானே அப்படிங்கிற மாதிரி மக்கள் இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகார மமதையில இருக்கக்கூடியவர்கள் கிட்ட மக்கள் கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறதே கிடையாது. என்ன கேட்கணுமோ அதை தைரியமா கேட்கறாங்க. மக்கள் ஈஸியா கேள்வி கேட்டுறாங்க. ஆனா அதுக்கான பதில் சொல்ற இடத்துல இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறி
இத மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்திற்காக தான் தேசியவாதிகள் இவ்வளவு நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்துருச்சு. சோ மக்கள் இப்போ உஷாராயிட்டாங்க. இதுக்கப்புறமா அப்போலாம் நீங்க பண்ணீங்க பாருங்க அரசியல், அது மாதிரியான அரசியல் பண்ண முடியாது, பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அடுத்ததாக திமுக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மறுபடியும் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பயங்கரமா வளர்ந்திருக்காரு. 1200க்கு 1720 மார்க் எடுத்திருக்கா இந்த அனிதா குழந்தை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிறாரு. இப்படிங்க 1200க்கு 1720 மார்க் எடுக்க முடியும்? உண்மையிலே அப்படி சொல்லியிருக்காருங்க. இந்த குட்டி கிளிப்பிங்க நீங்களே பாருங்க. இங்க பக்கத்துல இருக்க அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1120 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு 1720 வாங்கி இந்நேரம் அனிதா உயிரோடு. இங்க பக்கத்துல இருக்க அரியலூர் மாவட்டத்துல அனிதான்ற ஒரு குழந்தை நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு 1200க்கு 1120 மார்க். எவ்வளவுமா? 1200க்கு 1720 வாங்கி இந்நேரம் அனிதா உயிரோடு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த மார்க்கை தமிழும் சொல்றாரு, இங்கிலீஷ்லயும் சொல்றாரு. ஏதாச்சும் ஒண்ணுத்துல தப்பா சொல்லியிருந்தா கூட ஈஸியா ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருக்கலாம். ஆனா ரெண்டுத்துலயுமே தப்பா சொன்னதுனால இப்போ இதை பார்த்த இந்த நெட்டிசன்கள் பயங்கரமா கலாச்சிட்டு வராங்க. அது எப்படிங்க 1200க்கு 1720 மார்க் எடுக்க முடியும்? இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல எல்லாம் வருமே, எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிட்டு இந்த அப்சரா பென்சில் அட்வர்டைஸ்மெண்ட்ல, அத மாதிரி அந்த பொண்ணு அப்சரா பென்சில் எக்ஸாம் எழுதிருக்குமோ தெரியல. இது என்ன பிரமாதம்? இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒண்ணு இருக்குன்னு சொல்ற மாதிரி இதை விட தரமான ஒரு சம்பவத்தை நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சிருக்காரு. இத பாருங்க. உறுதி செய்வீங்களா? வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேர்தல் நாள். ஆமா, ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேர்தல் நாள். ஊபிஸ்களா உங்களுக்கு தான் ஆகஸ்ட் 19ஆம் தேதி தேர்தல் நாள். எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா வர 19ஆம் தேதி தான் தேர்தல் நாள். அதே மாதிரி எங்களுக்கு ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி தான். ஆனா உங்களுக்கு மட்டும் ஊபிஸ்களே உங்களுக்கு மட்டும் ஜூன் 19ஆம் தேதி அப்புறம் ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த டைம்ல மட்டும்தான் உங்களுக்கு தேர்தல். மறக்காம அந்த நாட்கள்ல போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க. திமுகக்கே ஓட்டு போட்டுட்டு வந்துருங்க. ஆனா உங்களுக்கும் ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி தான். ஓகேங்களா? உங்களுக்கு தேர்தல் ஜூன் 19 ஆகஸ்ட் 19 இருக்கலாம். ஆனா உங்களுக்கான ரிசல்ட் ஜூன் 4ஆம் தேதி தான். ஓகேவா? ஜூன் 19 ஏன் சொல்றேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல நம்முடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜூன் 19ஆம் தேதி தேர்தல் நாள் அன்னைக்கு போயிட்டு எல்லாரும் ஓட்டு போட்டிருக்கான்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு என்னடானா ஜூன் 19னாரு, இன்னைக்கு என்னடானா ஆகஸ்ட் 19ங்கிறாரு. சோ இந்த 2 நாள்ல தான் இந்த ஊபிஸ்களுக்கு தேர்தல் நாள். சோ அந்த 2 நாள்ல போயிட்டு ஓட்டு போட்டு வந்துருங்க. இது மட்டும் இல்லாம நேத்து ஃபுல்லா கஞ்சா உதயநிதி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்தது. இதுக்கெல்லாம் காரணம் வேற யாரும் இல்ல, தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தான். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கஞ்சா உதயநிதினு கூப்பிடுவோம், அப்புறம் டாஸ்மார்க் உதயநிதினு கூப்பிடுவோம், சாராய உதயநிதினு கூப்பிடுவோம், ட்ரக் உதயநிதினு கூப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார் இல்லையா? அந்த பேச்சை கேட்டு நம்முடைய நெட்டிசன்கள் இவங்க எல்லாருமே கஞ்சா உதயநிதி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. கடைசியாக தான் ஒரு தற்கொலைன்னு மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு கமலஹாசன் அவர்கள். இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன். A political career that ends as a joker அப்படி மாதிரி போட்டுட்டு கமலஹாசன் அவர்கள் சமீபத்துல பேசின ஒரு வீடியோவை பாஜக ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்கையும் தயவு செய்து பாருங்க. என்ன கேக்குறாங்க, நீங்க எங்க நிக்கலன்னு? ஏதோ நிக்கிறேன் சார். நாங்க உங்களை எப்படி நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா நீங்க என்னன்னா மதுரை முத்துக்கே டஃப் ஃபைட் கொடுக்குற மாதிரி இப்படிலாம் பேசிட்டு சுத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெகமாவே இல்லையா? இதே மாதிரி நீங்க என்ன முதல்வர் நாற்காலியில உட்காரலையான்னு கேட்டாங்கன்னா இதோ உட்கார்ந்து நிக்கிறேனே அதே மாதிரி சொல்லிருக்க போலுக்குதே. உங்களுக்கு எல்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் சார் லாய்க்கு. உங்களுக்கு இந்த டிவி ப்ரோக்ராம்ஸோ அரசியலோ உங்களுக்கு செட்டே ஆகாது. அதுக்கெல்லாம் நீங்க சரிப்பட்டே வரமாட்டீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச மான மரியாதையும் இத மாதிரியான அரசியல் பேச்சுகளால போயிட போகுது. பாத்துக்கோங்க, போயிட போகுது. ஏன் நிக்கலன்னு கேட்டாங்களாமா, அதோ நிக்கிறேன்னு இவர் சொல்றாராமா. என்ன பேச்சு சார் இதெல்லாம்? பாஜக சரியாதான் சொல்லிக்கிறாங்க, சரியான ஜோக்கர் இந்த கமலஹாசன். உண்மையிலேயே இவர் சரியான ஜோக்கர் தான். சொல்லதான் கைஸ் இந்த கண்டென்ட். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். எனக்கு ஜெயஹிந்த், வந்தே மாதரம். 10 ரூபாயோ 1000 டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது. இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது. இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும். இதுதான் மோடியின் கேரண்டி. நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு. அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்டேன். என்னுடைய ஓட்டு மோதிக்கே. மீண்டும் வேண்டும் மோடி அரசு. இதுவே என்னுடைய கேரண்டி. தாமரைக்கு வாக்களியுங்கள். பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.